அவதாரம் என்று பெயர் வைத்தான். அந்த கவிதையிலே அவன் 2 கண்ணியை முடித்துவிட்டு 3வது கண்ணியை முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். கவிதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். கொல், கொள்ளையடி, சரித்திரம், அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆராரோ சனியனே, தொட்டில்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். கடைசியாக எல்லோரும் முகம் பார்த்துக் கொள்ளுங்கள், மயானங்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயில் அடிகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐரோப்பா, அதிகம் கேட்ட வார்த்தைகள். பாலாறு, தேனாறு, பொதுஜனங்கள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். பெரியோர்களே, தாய்மார்களே, ஒலிபதிக்கு, அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஐயா குளிக்கிறார், தொலைபேசி, அதிகம் கேட்ட வார்த்தைகள். அப்பா கோபமாக இருக்கிறார், குழந்தைகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா, கடன் கேட்போர், அதிகம் கேட்கிற வார்த்தைகள். இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி, மருத்துவமனைகள், அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதையை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் தாம்பரத்தில் தொடங்குகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இந்தியாவின் அடுத்த பிரதமர் அம்மா என்பதுதான் இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள். தனி மனிதனுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பது பிரம்மா, தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிப்பது அம்மா என்று சொல்ல தாம்பரத்திற்கு வந்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் 1.5 கோடி மக்களின் சங்கமமாக இருக்கின்ற இயக்கத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர் என்ற மகுடம் தாங்கி உங்கள் வாசலுக்கு நான் வந்திருக்கிறேன். காலம் கடந்து இந்த முடிவை எடுத்துவிட்டேன் என்கிற கவலைதான் என்னை இன்றைக்கு துரத்திக் கொண்டிருக்கிறது. சரி, மிச்சமுள்ள வாழ்நாட்களை இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து தீர வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் கடமையாற்றுவதற்கான முயற்சியில் ஒரு கட்டம் இன்றைக்கு உங்களை சந்திக்கிற காலகட்டம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமைத்து தந்த கொற்ற தவிசில் அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை சின்னாபின்னப்படுத்தி கருணாநிதி சீர்குலைக்க செய்த முயற்சிகள் அனைத்தையும் தகர்த்து தரைமட்டமாக்கி முடக்கப்பட்ட சின்னத்தை மீட்டு தந்து பூட்டப்பட்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தின் பூட்டை உடைத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆஸ்பெஸ்டாஸ் கோட்டையை மீட்டு தந்தார் புரட்சி தலைவி. 1991 மக்கள் திலகத்தின் மறைவிற்கு பிறகு இந்த மண்ணின் தங்க மகுடத்தை அவர் அலங்கரித்து இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் இன்றைக்கு காப்பாற்றி வருகிறார். இந்த அரசாங்கத்திற்கு எப்படி ஒரு இடையூறை உருவாக்கலாம், இந்த அரசாங்கத்தை எப்படி கவிழ்க்கலாம் என்று கருணாநிதி இன்றைக்கும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் வேலூரிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி செயல்வர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமல்ல சட்டமன்றத்திற்கு தேர்தல் வந்தாலும் வரலாம் என்று சந்தடி சாக்கில் அந்த பயல் பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டிய சூழலையே தடுத்ததே அவர்கள்தான். இன்றைக்கு சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வரலாம் என்கிற அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற பிரச்சனை, இப்பொழுது நிலவில் இருக்கக்கூடிய மின்வெட்டை கையில் எடுத்துக்கொண்டு தமிழகம் இருட்டில் சிக்கி தத்தளிக்கிறது, இன்னலில் மக்கள் இருக்கிறார்கள் என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். அதற்காக கருணாநிதி ஒரு செயற்குழுவை கூட்டுகிறார். ஆட்சி எங்கள் கையில், அதிகாரம் எங்கள் கையில், கொற்ற தவிசில் எங்கள் கோமகள், வானம் பெய்யாவிட்டாலும் பொறுப்பேற்க வேண்டியது நாங்கள் தான். வான்மலை கரப்பின் வான்பேரச்சம் என்று சொன்னான் இளங்கோவடிகள். ஆனால் மின்வெட்டு பிரச்சனையை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு கருணாநிதி செயற்குழுவை கூட்டுகிறார். ஆட்சி எங்கள் கையில் இருக்கிறது, மின்வெட்டை சரி செய்வதற்கு செயற்குழுவை நீ எதற்கு கூட்டுகிறாய்? நண்டுகள் ஒன்று சேர்ந்து
நாட்டியக்காரிக்கு கால்கள் சரியில்லை என்று தீர்மானம் போட்டதாம். நீர்ப்பறவைகள் ஒன்று சேர்ந்து ஆமைகள் அனைத்தையும் அலிகள் என்று அறிவித்ததாம். பரிசல்கள் மகாநாடு போட்டு தண்ணீரை புதைத்து விட்டோம் என்று தம்பட்டம் அடித்ததாம். மக்களால் அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிற சக்கரத்தாழ்வார் கருணாநிதி மின்சார பிரச்சனைக்காக செயற்குழுவை கூட்டுகிறார். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், கள்ளிக்கதற்கடா முள்வேலி,